நடிகன் பின்னாடி எதுக்கு அரசியலாக போகிறீங்க? நடிகனுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஒரு கொள்கை இல்லை. ஆமாம் ஆமாம், அது அந்த கேள்வி நானும் கேட்டேன். ஆனால் எனக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டராகி ஒரு ஆப்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தேவை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஒரு எஜுகேஷன் தேவை. இப்போ எனக்கு கேள்வி ஒரே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்குறேன். பாலிடிக்ஸ்ன்றது வேலையா சர்வீஸா? சர்வீஸ் எதுக்கு சார் எக்ஸ்பீரியன்ஸு? பண்ண தான் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஹெல்ப் பண்ணுங்கிற தாட் இருந்தால் போதுமா? இந்த ஸ்டேட்டை ரன் பண்ணுறது யாரு? இந்த ஸ்டேட்டை ரன் பண்ணுறது சிஎம். அது வந்து டாப் லீடர். ஆமா. ரன் பண்றது அட்மினிஸ்ட்ரேஷன் தானே? ஆமா. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாரு? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், எது வேணும் எது வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு தான் சிஎம். அதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்? அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணாங்க இப்போ? ஓகே, இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா சார்? வாழ்வாதாரம் எங்கே இருக்கு சார்? பெட்ரோல் வேல்யூ எங்கே இருக்கு சார்? கேஸ் எங்கே இருக்கு சார்? ஒரு பொருள் நீங்க வாங்குறது எவ்வளோ காசுக்கு வாங்குறீங்க? சரி, நீங்க சேலரி வாங்குறீங்க, நீங்க சேலரிக்கு ஒரு டிடிஎஸ் கட்டுறீங்களா சார்? அது பேங்க்ல போகும்போது பேங்க்ல உங்க காசை ஹோல்டு பண்றதுக்கு ஒரு டாக்ஸ் பிடிக்கிறாங்களா சார் அவங்க? நீங்க அதை எடுக்கிறதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பிடிக்கிறாங்களா சார்? இதை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு பொருள் வாங்கும்போது அங்க ஒரு டாக்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா சார்? மொத்தம் எவ்வளோ டாக்ஸ் சார் நீங்க கொடுக்குறீங்க? ஓகே, அப்ப டாக்ஸ் ஃப்ரீ வேணும்னு நினைக்கிறீங்களா? டாக்ஸ் ஃப்ரீயா கூட ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாசிபிள். அது நிறைய இடத்துல பண்ண. சொல்லவா? துபாய். அதுதான் சொல்ல வரேன் நான். நம்ம இந்தியாவை விட எந்த அளவுக்கு இருக்காங்க இப்போ? வாழ்வாதாரமும் சரி, கரன்சி வேல்யூலையும் சரி, எங்கே இருக்காங்க? ஹை, கண்டிப்பா. ஸோ அதுதான் கட் பண்ண வேண்டாம், விடுங்க. கட் பண்ண வேண்டாம், ஒரு லிமிட் வைக்கலாம். இல்லை, ஸ்டேட்டு நீங்கள் ஒரு சென்ட்ரல் இவ்வளோ வச்சா ஸ்டேட் இவ்வளோ வைக்கணுன்றது ஏன்? என்ன உங்களுக்குள்ள என்ன காம்படிஷனா? நான் தாண்டா முதல்ல வைப்பேன், நான் தாண்டா அதிகமாக வைப்பேன்ற காம்படிஷனா? யாரு சார் அடிபடுறாங்க? புரியுது சார். எபோவ் ஆவரேஜ் லைஃப்ன்றது இந்தியாவில் வந்து 20% தான் சார். ஓகே, அதுவும் பணக்காரன்னா 10 பேர் தான் சார். 10 பேர் தான் சார் பணக்காரன். புரியுதா ரியாலிட்டி? புரியுது உங்களுக்கு. அந்த ரியாலிட்டி புரியுதா? அடிக்கிறது யாரு சார்? இந்த 80% நம்மள மாதிரி மக்கள், சிவிலியன்ஸ். அவங்களுக்கு தானே சார் பிரச்சனை. கண்டிப்பா. வேற எந்த கேஸா இருந்தாலும் பெட்ரோலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வேற யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லையே சார். மக்களுக்கு வருது, மக்கள்கிட்ட தானே சார் பிரச்சனை.